மன் ஆல ஜாரியத்தைனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் முஸ்லிம் 2631வது ஹதீஸாகவும், திர்மிதியில் 1914வது ஹதீஸாகவும், ஹாக்கிம் கிரந்தத்தில் 7350வது ஹதீஸாகவும் வருகிறது. மன் ஆல ஜாரியத்தைனி பின்தானி ஸகீரத்தானி, அதாவது இரண்டு சிறு பெண் குழந்தைகளை ஹத்தா தபுலுகா, பருவ வயது அடைகின்ற வரைக்கும் அல்லது திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் அந்த இரண்டு பெண் குழந்தையும் அஹ்சன தர்பியத்துஹுமா, சிறந்த முறையில் வளர்த்தால், அல்லது அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் என்ன செய்யணும், சிறந்த முறையில் வளர்ப்பதோடு சிறந்த முறையில் செலவும் செய்ய வேண்டும். இப்படி செலவு செய்து அந்த பெண் குழந்தைகளை வளர்த்தெடுத்தால் ஜா யௌமுல் கியாமா, மறுமுடைய நாளையில் அவரும் நானும் இவ்வாறு இருப்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் ஒன்றிணைத்து சஹாபாக்களுக்கு காண்பித்தார்கள். அதாவது சுவர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடியவர் யார்? இவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்ப அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதருடைய நண்பன் என்று அல்லாஹ்வின் தூதர் பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் நெருக்கமானவர் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் பிரத்யேகமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடியவர்கள் யாரு? இவர்கள். அல்லாஹ்வின் தூதர் செல்லக்கூடிய இடத்தில் இவர்கள் செல்வாங்க, அல்லாஹ்வின் தூதர் அமரக்கூடிய இடத்தில் இவங்க அமர்வாங்க. இப்படி சிறப்போடு அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இரண்டு பெண் குழந்தைகளை பருவயது அடைகின்ற வரைக்கும் அல்லது திருமணம் முடிக்கின்ற வரைக்கும் சிறந்த முறையில் வளர்த்தால். அடுத்த இரண்டாவது தரப்பினர் யார்? அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபிருல் யதீம், அனாதைகளை பராமரிப்பவர். அனாதைகள் என்ற யாரு? ஹுவமன் மாத அபூஹு வஹுவ ஸகீர், சிறிய வயதில் ஒருத்தர் தந்த மௌத்தானா அந்த குழந்தை என்ன? அனாதை. தூன சின்னில் புலு, பருவ வயதை அடையாமல் சிறிய வயதிலே மரணித்தால் அந்த குழந்தை அனாதை. இப்படியான அந்த குழந்தையை பராமரித்து அதற்குரிய செலவுகளை செய்து அதற்குரிய அந்த அனாதைகள் அந்த சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டி அந்த குழந்தைகளோடு சிறந்த முறையில் பழகி அதுகளை பராமரித்தால் நானும் அவரும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றிணைத்து சஹாபாக்களுக்கு காண்பித்தார்கள். எனவே இந்த இரண்டு சந்தர்ப்பத்தை நாம் தவற விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருப்பதற்கு நாம் விரும்பினால்